வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமான ஆனா நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே தேவையான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். சுவாமி சித்பவானந்தரின் மே 10ஆம் தேதிக்கான தியான குறிப்பிலிருந்து எடுக்கப்பட்ட சில அற்புதமான தகவல்களை தான் இந்த விளக்க உரையில நம்ம விரிவா பார்க்க போறோம். நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம தேடி ஓடுற சில விஷயங்களோட உண்மையான முகத்தை இன்னைக்கு நம்ம முழுமையா புரிஞ்சுக்க போறோம். வேற எந்த கவனச்சிதறலும் இல்லாம நேரா இந்த அற்புதமான தத்துவத்துக்குள்ள நாம நுழைவோம் வாங்க. சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்த ஒரு கேள்வி என்னைக்காவது நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? புகழ நாம எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா துரத்துறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ அது நம்மள விட்டு ஓடுறது ஏன்? இது மனுஷங்களுக்கே உரிய ஒரு பெரிய முரண்பாடுங்க. மத்தவங்களோட அங்கீகாரத்துக்காக நம்ம தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா அது எப்பவுமே ஒரு காணல் நீரா தான் இருக்கு இல்லையா? இதுக்கான தெளிவான விடயத்தான் சுவாமி சித்பவானந்தர் தனது தியான குறிப்புல ரொம்ப ஆழமா முன்வைக்கிறாரு. இந்த மொத்த தியானத்துக்கும் ஒரு ஆணிவேர் மாதிரி ஒரு தொடக்க பிரார்த்தனை இருக்கு. அது அப்படியே சொல்றேன், கேளுங்க. கருணா கரா நான் கீர்த்தியை கண்ணெடுத்தும் பாராது அல்லும் பகலும் உன்னையே நாடியிருப்பேனாக. எவ்ளோ அற்புதமான வரிகள் பாருங்க. புகழ் மேல இருக்கிற கவனத்தை முற்றிலுமா திருப்பி இறைவனின் மீதும் அறத்தின் மீதும் மட்டுமே முழுமையான கவனத்தை செலுத்துற ஒரு தெளிவான மனநிலைய இந்த வரிகள் நமக்கு கத்துக் கொடுக்குது. புகழின் பின்னால் ஓடுறதுனால ஏற்படுற தேவையற்ற கவனச்சிதறலை தவிர்த்துட்டு உண்மையான லட்சியத்துல எப்படி உறுதியா நிக்கிறது அப்படிங்கறத இது ரொம்ப ஆழமா உணர்த்துது. சரி, இப்ப அடுத்த கட்டத்துக்கு போவோம். பகுதி 1, புகழ் என்னும் நிழல். இப்போ இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? சுவாமி சித்பவானந்தர் கீர்த்தி, அதாவது புகழ் அப்படிங்கறத எப்படி வரையறுக்கிறான்னு பாருங்க. புகழ அவர் ஒரு நிழலுக்கு ஒப்பிடுறார். கீர்த்தி பகவத் சம்பந்தங்களில் ஒன்று, ஆனால் அது நிழல் போன்றது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. பட்டப்பகல்ல ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க. உங்க நிழலை நீங்களே பிடிக்கணும்னு வேகமா ஓடுறீங்க. என்ன நடக்கும்? நீங்க வேகமா ஓட ஓட உங்க நிழலும் உங்களை விட்டு எட்ட ஓடிக்கிட்டே தானே இருக்கும். புகழ் அப்படிங்கறதும் எக்ஸாக்டா இதே மாதிரி தாங்க செயல்படுது. அதை நேரடியாக துரத்துவது எப்பவுமே ஒரு வீணான வேலை அப்படிங்கறத இந்த நிழல் உருவகம் ரொம்ப தெளிவாவும் அழகாவும் நமக்கு விளக்குது. அடுத்து பகுதி 2, அபகீர்த்தியின் ஆபத்து. இந்த நிழல் பின்னாலேயே கண்மூடித்தனமா ஓடுறது எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு ஒரு 3 படிகளா பார்க்கலாம். முதல்ல, புகழுக்காக மட்டுமே உழைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க 2ஆவதா சந்திக்கிறது தவிர்க்கவே முடியாத ஒரு பெரிய ஏமாற்றத்தை தான். 3ஆவது, ரொம்ப முக்கியமான பாயிண்ட், திடீர்னு நடக்கிற ஒரு சின்ன அற்பமான விஷயம் கூட நாம கஷ்டப்பட்டு சேர்த்த புகழ அப்படியே அவப்பெயரா, அதாவது அபகீர்த்திய மாத்திடும்னு சுவாமிஜி எச்சரிக்கிறார். மத்தவங்களோட கைத்தட்டலுக்காகவே வாழ்ற வாழ்க்கை எவ்வளோ நிலையற்றது பாத்தீங்களா? ஒரு சின்ன சறுக்கல் போதும், கண் இமைக்கிற நேரத்துல மொத்த புகழும் சுக்குநூறா உடைஞ்சிடும். அப்படியானால் தீர்வு என்ன? அததான் இங்க பார்க்க போறோம். பகுதி 3, தர்மம், புகழுக்கான திறவுகோல். நேரடியா புகழ அடைய முடியாதுன்னா அப்புறம் எப்படித்தான் அதை அடையிறது? ஒரு நிமிஷம் இந்த ஒப்பீட்ட பாருங்க. ஒரு பக்கம் எப்படியாவது நிழல பிடிச்சிடணும்னு பதற்றத்தோட ஓடுற பயனற்ற முயற்சி, இன்னொரு பக்கம் தர்மத்தையும் அறத்தையும் உறுதியா பின்பற்ற ஒரு தெளிவான நிலைத்தன்மை. சுவாமிஜிங்க என்ன சொல்றார்னா, அறத்தையும் அறம் காக்கும் கடவுளையும் கடைபிடிப்போரே கீர்த்தி தானே தேடி வரும். இதுதாங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய சூட்ச்மம். நீங்க ஒளிய நோக்கி, அதாவது இறைவனையும் தர்மத்தையும் நோக்கி நடக்கும்போது புகழ்ங்கிற நிழல் ஆட்டோமேட்டிக்கா உங்க பின்னால வர தொடங்கிடும். அதுக்காக நீங்க எந்த மெனக்கெடலும் பண்ணவே வேண்டாம். அது அறத்தின் நேரடி விளைவா அமைஞ்சிடும். இந்த மொத்த கருத்தையும் எப்படி நம்ம மரபோட இணைக்கலான்னு பாப்போம். பகுதி 4, திருக்குறள் காட்டும் வழி. இந்த ஒட்டுமொத்த தியான குறிப்பையும் வள்ளுவரோட ஒரு ஒற்றை குரல் எப்படி அச்சசலா பிரதிபலிக்குதுன்னு பாருங்களேன். நம்ம தமிழ் மரபோட ஈடு இணையற்ற பொக்கிஷமான திருக்குறளோட இந்த தத்துவத்தை சுவாமி சித்பவானந்தர் ரொம்ப சிறப்பா இணைக்கிறார். ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. அதாவது மத்தவங்களுக்கு கொடுத்து உதவுறதும் அதனால புகழ்பெற வாழ்றதுமே உயிருக்கு உண்மையான லாபம்னு வள்ளுவர் சொல்றார். ஆனா இங்க ஒரு விஷயத்த நாம ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். வள்ளுவர் எங்கேயும் புகழ தேடி ஓட சொல்லவே இல்ல. அறவழியில வாழுங்க, மத்தவங்களுக்கு உதவுங்கன்னு தான் சொல்றார். அப்படி வாழ்ந்தாலே அந்த அறத்தோட விளைவா புகழ் ஒரு இயற்கையான பரிசா தானாவே வந்து சேரும். புகழ்ங்கிறது நாம வேட்டையாடி பிடிக்கிற ஒண்ணு கிடையாதுங்க. அது தர்மத்தோட வழியில தானா மலர்ற ஒரு நறுமணம். இறுதியா இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஆழமான முரண்பாடான தத்துவத்திலிருந்து ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த விளக்க உரையை நான் நிறைவு செய்றேன். இப்போ உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. நீங்க புகழ் அப்படிங்கிற நிழலை துரத்தி உங்களை நீங்களே சோர்வடைய செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல அந்த நிழல் உங்களை தானா பின்தொடர செய்யற அந்த அறவழியில உங்க முழு கவனத்தையும் செலுத்துறீங்களா? தர்மத்தை கடைபிடிங்க, நிழல் நிச்சயமா உங்களை தேடி வரும். கொஞ்சம் நிதானமா சிந்திச்சு பாருங்க. இந்த விளக்க உரை உங்க சிந்தனைக்கு ஒரு புதிய தெளிவை கொடுத்துருக்கோன்னு நான் முழுமையா நம்புறேன். இதே மாதிரி சிந்தனையை தூண்டுற இன்னொரு சிறப்பான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன்.